நான் உங்கள் பழனியப்பன் பேசுகிறேன். பால் விலை என்பது ஏற்கனவே வழங்கக்கூடிய பால் விலையை கூடுதலாக ரூ. 5 உயர்த்தி தருவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மணியம்பாடியில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு 70 ஏக்கரா இடம் இருக்குது. அதில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டியது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதேபோல் மிட்டாரெட்டெல்லி கோம்பேரி சாலை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. அந்த பணியும் நான் நிறைவேற்றி தருவேன் என்ற இந்த நேரத்திலே நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியினை நான் சொல்கிறேன். அதே போலன்னா உங்களுக்கு வெப்பாடி ஆற்றிலேருந்து குறுக்கே வந்து ஒரு 9 ஏரிங்களுக்கு தண்ணி போகிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து தேர்தல் அறிக்கையோடு வந்துச்சு. அப்போ செய்ய முடியல. இப்பொழுது வந்து நம்முடைய அந்த முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சென்று இதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, போதக்காடுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம மாவட்டத்தில் வரும். மீதி 3 கிலோமீட்டர் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திட்டத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதே போல் நம்மளுடைய வாணியார் டேம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு சிறுவர் விளையாட்டு பூங்கா ஒன்று அமைப்பதற்காக என்னுடைய கோரிக்கை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாணியார் அணையிலேருந்து நேராக வந்து ஒரு தார் சாலை அமைக்கணும். அதை அனுமதி பெற்று அந்த தார் சாலையை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடத்தூர ஒரு யூனியனுக்கு ஒரு வேளாண்மை உற்பத்தி மையம் வேணும். ஒரு வேளாண்மை இது வேணும். அதில் வந்து அந்த கடத்தூரில் வந்து ஒரு வேளாண்மை மையம் ஒன்று அமைப்பதற்கு பாடுபடுவேன். அது மட்டுமில்ல, கடத்தூரில் வந்து ஒரு 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 தாலுக்கு ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான். அது இருந்தாலும் கூட வந்து அது கடத்தூரில் வந்து இப்போ நிறைய வந்து இந்த தீ பரவல் இதெல்லாம் வந்ததுனால, அங்கே ஒரு 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 ஃபயர் ஸ்டேஷன் உருவாக்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். இது போன்ற பணிகளை செய்வதற்கு கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு நல் வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதன் மூலமாக தொலைக்காட்சியில் மூலம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.